புடவை தானே விக்கிற அந்த வார்த்தை ரொம்ப தப்பான விஷயம். அதெல்லாம் கேட்கவே கூடாது. முதல்ல இந்த பிசினஸ நீ பண்றியா, இது உனக்கு தேவையா, எனக்கு தேவையா தேவையில்லையான்னு முடிவு பண்ண நீங்க யாரு? எக்ஸ்போ வந்து கடையிலேயே பண்ற, இதெல்லாம் ஒரு எக்ஸ்போவா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு இடம் இருக்கு, என் கடையிலேயே பண்றேன். உங்களுக்கு உங்க கடையில இருந்தா உங்க கடையில பண்ணுங்க. எக்ஸ்போல வந்து நிறைய ஸ்கேம் நடக்குதுன்னுலாம் சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நெகட்டிவா எந்த ஒரு வீடியோவும் போடக்கூடாது, நெகட்டிவா பேசக்கூடாது. உங்க பிள்ளைய எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும், என்ன படிக்கணும், நீங்க தானே டிசைட் பண்ணணும். மற்றவங்கள குறை சொல்றதை விட அந்த ஸ்கேம் லொட்டு லொசுக்கு பாடி ஷேம் பண்றாங்களே லிட்டரலி, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கார் வீடியோ அதில் நான் நடந்து வரும்போது நீர் யானை நடந்து வர மாதிரி இருக்கு. இப்போ சொல்றவன் என்ன சிம்ரன் மாதிரி சிக்கனா இருப்பா, அப்போ நான் ஃபீல் பண்ணுவேன், என்ன இது, என்ன நம்மளை பத்தி தெரியும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மித்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. வெள்ளையா இருக்கணும், ஒல்லியா இருக்கணும், முடி நீட்டா இருக்கணும், அழகா ஷைனிங்கா பல பலன்னு இருக்கணும்னு இவங்க ஒரு மித்தை ஒரு சிலரால கிரியேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி அடுத்தவங்களை எதிர்பார்க்கறாங்க. என்ன நம்ம போட்டாலும் இவங்கள மாதிரி நீங்க இல்ல, நான் ஏன் அவங்கள மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி பண்ணதான் அவங்களே இருக்காங்களே. நானும் அந்த அம்மா ஒன்னா, நான் 12 மணி வரைக்கும் வேலை பார்க்குறேன், அந்த அம்மா பார்ப்பாங்களா? Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Let's go holidays. Travel beyond boundaries. சாரி விற்கிறவங்களுக்கு எதுக்கு இந்த ரீல்ஸ், எதுக்கு இந்த போட்டோ ஷூட் அப்படின்னு கேக்குறேன். இதை யாரு கேட்காம இல்ல. புடவை தானே விக்கிற, உனக்கு இது தேவையா? புடவை தானே விக்கிற, உனக்கு இது தேவையா? என்னவா இவங்களுக்கு, அவங்க புடவை விற்கிறாங்களாம், அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே ஆன்சர் பண்ணிப்பாங்க. இல்ல புடவை விற்கிறவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எந்த ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு? எந்த ஒரு பிராண்டோட ஓனரு இப்ப டிவில ஆடுக்கு வராம இருக்காங்க? பெரிய ஆளுங்க பண்ணா பண்ணலாம், அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, சின்னவங்க பண்ணா பண்ணக்கூடாதா? நான் இப்பதாங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். என்னோட பிசினஸ் நான் இங்க இப்போ நான் எல்லாரும் கேக்குறாங்கல்ல, ஃபேஸ்புக் யூடியூப் வந்து ஓல்ட் ஜெனரேஷன், இன்ஸ்டா தான் ட்ரெண்டிங், நீங்க அதுல வரல அப்படின்னு சொல்றாங்களே. இந்த இன்ஸ்டா ட்ரெண்டிங்க்கு நானும் ஒருத்தி இங்க இருக்கேங்க. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஹெலிகாப்டர் ஷூட் நீங்க வந்து காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னு, அந்த ஹெலிகாப்டர் ஷூட்டை ஃபர்ஸ்டே நான் பண்ணிட்டேங்க. அது யாருக்கும் தெரியல. நான் அப்ப பண்ணும்போது 8300 ஃபாலோவர்ஸ் தான் இன்ஸ்டாகிராம்ல, யாருக்குமே தெரியாது. நான் ஒரு 3 தடவை ரீபோஸ்ட் பண்ணிட்டேன். அந்த 3 தடவை ரீபோஸ்ட் பண்ணியும் அது 60,000 ஃபாலோவர்ஸ் மேல போய் பார்க்கல, வியூஸே வரல. இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணாதானே இங்க ஒருத்தி இருக்கான்னு தெரியும். எப்படி தெரியும் உங்களுக்கு? நல்ல ப்ராடக்ட் வச்சிருந்தா தானா வருவாங்க, இல்லையேங்க, வரலையே. இப்போ நான் ஏதாவது என்கிட்டயும் ஒரு விஷயம் இருக்கு, இங்க பாருங்க 1000 பேர் ஒரு ரோட்ல நடக்கிறீங்க, நான் ஏதாவது கத்தி கூப்பிட்டாதான் யாரா கத்துறது அப்படின்னு திரும்பி பார்ப்பாங்கல்ல. ஸோ கஸ்டமர் சீக்கிங், அந்த க்ரௌட் புல்லிங்க்கு தான் நான் அந்த ரீல்ஸே போடுறேன். ஸோ அந்த ரீல்ஸ்லாம் நான் கட்டுற படம் மல்டிபிள்ஸ் இருந்தா கித்மா மாசா இருக்கு, செம்மையா இருக்கு. எப்படி ஒரு இயலாமையில ஒரு 10 பேர் திட்டுறாங்களோ அதை வாங்குறதுக்கும் அந்த சாரியில இருக்காங்க. ஸோ அந்த க்ரௌட் புல்லிங்க்கு, கஸ்டமர் அட்டென்ஷன் சீக்கிங்க்கு தான் நான் அந்த மாஸ் வீடியோ போடுறேனே தவிர்த்து மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ரெண்டாவது இவங்க சொல்றாங்களா புடவை தானே விற்கிற, புடவை தானே விற்கிற, அந்த வார்த்தை ரொம்ப தப்பான விஷயம். எந்த புடவை எந்த தொழிலா இருந்தா என்ன, என் தொழில் நான் பண்றேன், அது எனக்கு பிடிச்சி பண்றேன். அதுவும் முக்கியமா பொம்பளைங்களுக்கு அழகே புடவை தான். நீங்க எந்த காஸ்டியூம் போடுங்க, புடவை கட்டினாலே அவ அழகுதான். அந்த பொண்ணு எந்த காஸ்டியூம்லயும் புடவையில இருக்கிற அழகு வேற எதுக்குமே வராது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த சாரி. அதை நான் விற்கிறேன், நான் ஏன் அதை ப்ரௌடா போடக்கூடாது? அதெல்லாம் கேட்கவே கூடாது. முதல்ல இந்த பிசினஸ நீ பண்றியா, இது உனக்கு தேவையா, எனக்கு தேவையா தேவையில்லையான்னு முடிவு பண்ண நீங்க யாரு? அதை நான்ல செலவு பண்ணி பண்றேன், நான் தான் ஃபீல் பண்ணும், நீங்க ஏன் பண்றீங்க? இதே சொல்லிட்டு அவங்க திருப்பி பண்ணுவாங்க. அவங்க இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் இல்லாம இருக்காங்களா? இன்ஸ்டாகிராம்ல அவங்க ரீல்ஸ் எடுத்து போடாமையா இருக்காங்க? உனக்கு தேவையா நான் போய் கேட்க முடியுமா? எனக்கு அவ்வளோலாம் டைம் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆல்ரெடி 12 o'clock வரைக்கும் எனக்கு வேலை இருக்கு. அதனால நான் அதெல்லாம் பாக்குறது இல்லை, கேட்கறவனே நான் மதிக்கிறதும் இல்லை. எனக்கு தேவையான்னு நீ கேட்கறேன்னா நீ அந்த அளவுக்கு வெட்டி பாயிலா இருக்க, உன்னை நான் மதிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் மதிக்கிறது இல்லை. எக்ஸ்போன்றது என்ன, வெளியே போய் பண்றதா, நீங்க உங்க ஷாப்ல பண்றது எக்ஸ்போவா அப்படின்னு ஒரு क्वेश्चन இருக்கு. நல்ல கேள்வி. எக்ஸ்போ வந்து கடையிலேயே பண்ற, இதெல்லாம் ஒரு எக்ஸ்போவா அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து வெளியில பண்ணாம இல்லை. ஃபர்ஸ்ட் மதுரையில் எக்ஸ்போ போட்டேன், அதுக்கப்புறம் சென்னை ஐஸ்வர்யா மால்ல எக்ஸ்போ போட்டேன். மதுரை எக்ஸ்போவும் எனக்கு ஃபாலோவர்ஸே கிடையாது இன்ஸ்டாகிராமில், 80,000 பீப்புள் தான். ஆனால் நல்ல க்ரௌடு, நான் கும்பிட்டு சாமி தோணுன்னு நினச்சிக்கிட்டேன். ஐஸ்வர்யா மால்லையும் எக்ஸ்போ போட்டேன். பட் ஆனால் அது எல்லாத்த விட 10 பைசா செலவு இல்லாமல் என் கடையில் எக்ஸ்போ போடுறேன். ஏன் போடுறேன்? நம்பர் 1, அந்த காசெல்லாம் நான் இதில் வைக்க வேண்டிய வேலை இல்லை.
ஓகே, பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் ப்ரைஸ். 2வது நான் கடை வச்சிருக்கேன். எக்ஸ்போனா என்னங்க, நாங்க இந்த பொருள் எல்லாம் வச்சிருக்கோம், நீங்க வந்து எங்க இடத்துல நின்னு பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க, பிடிக்கலன்னா போங்க. அதுதானே ஒரு சந்தை தானே, ஒரு சந்தை தானே அது. அந்த சந்தைக்கு நீ வரக்கூடாதுன்னு நம்ம யாரையும் சொல்ல முடியாது, யார் வேணா வருவாங்க. எனக்கு இடம் இருக்கு, என் கடையிலேயே பண்றேன், உங்களுக்கு உங்க கடையில இருந்தா உங்க கடையில பண்ணுங்க. எனக்கு மதுரையில கடை இல்ல, அதனால நான் ஹால் போட்டேன். சென்னையில எனக்கு கடை இருக்கு, நான் ஐஸ்வர்யா மால்ல போடும்போது அதுல ஆன செலவை பார்க்கும்போது நான் என்ன நினைச்சேன்னா, அதுக்கு நம்ம கடையிலேயே போட்டு பிரைஸை கம்மியா கொடுத்தா கஸ்டமர் ஹாப்பியா இருப்பாங்க. இது ஒரு ஷாப் இல்ல, டெய்லி வாக்கின் வருவாங்கல்ல, அதனால நமக்கு இன்னும் ஒரு 4 சேல் நடக்கும்ல, அதனால நான் எக்ஸ்போ கடையிலேயே பண்றேன். இப்போ மினிமமா இப்போ வந்து எக்ஸ்போ பண்றதுக்கு மினிமம் பட்ஜெட் இவ்வளோ கண்டிப்பா இருக்கணும், இது இருந்தால் தான் எக்ஸ்போ பண்ண முடியும், எவ்வளோ பட்ஜெட் ஆகும்? ஒரு எக்ஸ்போ ஹாலுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஹால் எடுக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய் 1.25 லட்ச ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. 3 நாளைக்கு அதுவே ஒரு 3.5 லட்ச ரூபாய் வந்துடும். கரண்ட் பில் ஒரு 1 லட்ச ரூபாய் வந்துடும். மெயின்டெனன்ஸு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் அவுட் சோர்ஸ்க்கு நம்ம வேலைக்கு ஆள் எடுப்போமா, ஸோ அதுக்கு ஸ்டாஃபு, கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்போ நடத்துறதுக்கு ப்ரமோஷன் வீடியோ, மாஸ் வீடியோ போடணும், நிறைய பேரை கூப்பிடணும், வாங்க எங்க எக்ஸ்போ, கொரியோகிராஃபர்ஸ்லாம் கூப்பிடணும். கோரியோகிராஃபர்ஸ் கூப்பிடுறது ஒரு ஸ்டைலு, ப்ரமோஷன் வந்து வேற வேற ஆளுங்க மூலயமா. இப்போ எனக்கு நான் சின்ன ஆள் இல்லை, எனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் ரொம்ப கம்மி, நான் நிறைய பேரை கொலாப் பண்ணி கூப்பிடுவேன், வாங்க எங்க எக்ஸ்போக்குன்னு கூப்பிடணும். அதுக்கு ஒரு அமௌண்ட்டை மார்க்கெட்டிங் பண்ணணும், சிம்பிளாக சொல்லணும்னா மார்க்கெட்டிங்க்கு ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது ஒரு 8லேருந்து 10 லட்ச ரூபா மினிமம் செலவாகும். அவ்வளோ ரூபா நீங்க அங்க இருக்கிற பொருள்ல வித்து சம்பாரிச்சு எடுத்து அந்த 8 லட்சத்தை அங்க கொடுத்துட்டா நீங்க 3 நாள் போட்ட எஃபர்ட்டுக்கு எங்க இருக்கு காசு? அப்ப நீங்க எவ்வளவு மார்ஜின் அதுல ஆட் பண்ணா அந்த காசு நீங்க எடுக்கணும். சோ அதனால நான் என்ன பண்ணேன், எனக்கு செட் ஆகல, ஸோ நான் என் கடையில வச்சே பண்ணிட்டேன். நான் ஒரு பேக்கப்பை கிரியேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறைய க்ரௌடு, இன்னும் கொஞ்சம் நிறைய பேஸை ரெடி பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்து போகலாம் அப்படின்றனால நான் இப்போதைக்கு என் கடையில பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அண்ட் இப்போ எக்ஸ்போட பேர் கூட இப்ப மாத்திட்டீங்க, இப்போ எக்ஸ்போன்னு கூட சுயம்வரம் தான் போடுறீங்க, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? எங்க பார்த்தாலும் எக்ஸ்போ, யார பார்த்தாலும் எக்ஸ்போ, எக்ஸ்போவா அப்படின்னு எக்ஸ்போ பெரிய விஷயம். இப்ப வந்து எல்லாரும் எக்ஸ்போ போடுறதுனால நான் எப்பவுமே என்ன நினைப்பேன்னா, நம்ம என்ன தனியா டிஃப்ரெண்டா தெரியுறோம், நம்ம என்ன டிஃப்ரெண்டா பண்றோம், அதை தான் நான் பார்ப்பேன். ஸோ அதனாலதான் 999 எக்ஸ்போ, சுயம்வரம் எக்ஸ்போ, அந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் நேம் ஆஃப் எக்ஸ்போஸை எக்ஸ்போவோட பேரை மாத்திட்டேன். வேற ஒன்றும் இல்லை, அந்த எக்ஸ்போங்கிறது சேம், அந்த பேரை மட்டும் மாற்றி அதை சொல்கிறேன். நான் கஸ்டமர் வாங்க என் கடையில் கலெக்ஷன் இருக்கு, டச் அண்ட் ஃபீல் பண்ணுங்க. நான் சொல்லி கஸ்டமர் உள்ள வரும்போதே கீதமா மஷ்ரூம் சில்க் எங்க இருக்கு, பைத்தனி எங்க இருக்கு, அந்த மாதிரி கேட்குறாங்க. நீங்க பைத்தனின்னு டிஃப்ரெண்ட் ஸ்டைலா சொல்றீங்க, அது பைத்தானி தானே அப்படின்னு. ஆமாம் பைத்தனி தான். ஸோ அது எங்க இருக்கு, இது எங்க இருக்குன்னு டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க. இன்னைக்கு ஒரு சாரி வாங்கிட்டு போவாங்க, நாளைக்கு கூட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து இன்னொரு 4 சாரி வாங்குவாங்க. ஸோ ஒரு கஸ்டமர் ரிப்பீட் மோட்ல திருப்பி என் கடைக்கு வருவாங்க. என் கடைக்கு வர க்ரௌட் புல்லிங், எப்படி ரீல்ஸ் க்ரௌட் புல்லிங்கோ அந்த மாதிரி கடைக்கு க்ரௌட் புல்லிங் தான் இந்த எக்ஸ்போ. ஸோ கஸ்டமரும் ஹாப்பி, நானும் ஹாப்பி, மொத்தத்துல சேலும் ஹாப்பி. இப்போ வந்து யாரை பார்த்தாலும் எக்ஸ்போ வைக்கிறாங்க, ஒரு சின்ன பொட்டிக்கு வச்சிருந்தாலும் எக்ஸ்போ வைக்கிறாங்க, எக்ஸ்போல வந்து நிறைய ஸ்கேம் நடக்குதுன்னுலாம் சொல்றாங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவங்க நடத்துறவங்களை பொறுத்து அது எப்படி நடத்துறாங்க அப்படின்னு. இப்போ நாங்க சிங்கிள் பிராண்ட் ஓனர், எங்க ப்ராடக்டே நிறைய இருக்கு, அந்த எக்ஸ்போ ஹாலை ஃபில் பண்ற அளவுக்கு எங்க கிட்ட ஸ்டஃப் இருக்கு, நாங்க ஸ்டாக் இருக்கு. ஆமா, ஆனா இந்த குட்டியா வீட்ல இருந்து பண்றாங்களா, அவங்களோட எதிர்பார்ப்புலாம் என்னவா இருக்குன்னா, நம்ம 4 பேருக்கு தெரிய மாட்டோமா, நம்ம கிட்ட 4 பேர் வந்து வாங்கிட மாட்டாங்களா, இதால ஒரு 10 ஃபாலோவர்ஸ் ஏற மாட்டாங்களா, இதால 4 சேல் வித்துற மாட்டோமா அப்படின்ற ஒரு எல்லாருக்குமே ஒரு புஷ்அப் தேவைப்படுது இல்ல. அதுக்காக தான் அவங்க அந்த எக்ஸ்போ ஹாலில் போய் காசு கொடுத்து பண்றாங்க. அது எந்த இடத்துல போய் பண்றோம், யார்கிட்ட பண்றோம், நமக்கு என்ன மாதிரியான பேஸ் வேணுங்கிறத பிசினஸ் பண்றவங்க தான் டிசைட் பண்ணணும். ஓகேவா, நமக்கு என்ன மாதிரியான கஸ்டமர்ஸ் வேணும். இப்போ நான் வந்து எலைட் சாரி தான் விற்கணும்னு முடிவு பண்ணா எலைட் கஸ்டமருக்கான எக்ஸ்போக்கு போகணும். இல்லை நான் மிடில் ரேஞ்சில் எக்ஸ்போ சாரீஸ் தான் சேல் பண்ணுறேன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்போ பர்சன் கிட்ட போகணும். இல்லை நான் எப்படி வேணாலும் விற்பேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அவங்க தான் டிசைட் பண்ணணும் தனக்கு என்ன மாதிரியான பேஸ் வேணும் அப்படிங்கிறது. அதுக்கேற்ற மாதிரியான ஆளுங்க கிட்ட போனால் பிரச்சனை இல்லை. அப்படியே ஒரு இடத்துல நமக்குன்னா அது ஒரு பாடம்ன்ட்டு அந்த இடத்துல இருந்து ஒதுங்கிடணுமே தவிர, பிஸ்னஸில் நீங்கள் அதை நெகட்டிவாக அதை பற்றி பேசி நெகட்டிவ் வர்ற க்ரௌடு என்றைக்குமே நிலைக்காது. டு பி ஃப்ராங்க் வந்து நான் நெகட்டிவாக எந்த ஒரு வீடியோவும் போடக்கூடாது, நெகட்டிவாக பேசக்கூடாது. நம்ம பேசினா அது நம்மளை மீறி நம்ம ஆள் மனசில் அந்த நெகட்டிவ் போய் உக்காந்துக்கும். நம்ம என்ன பேசினாலும் திருப்பி நெகட்டிவாகவே இருக்கும். ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ்,
ஸோ நம்ம தான் நம்பணும் முதல்ல. நம்ம பிஸ்னஸ் இது நம்ம தான் இப்படி கொண்டு போகணும். நம்ம எந்த பாதையில கூட்டு போறோன்றதுல தானே இருக்கு. ஆல்ரெடி குழந்தை மாதிரி சொல்லிட்டேன். உங்க பிள்ளைய எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும், என்ன படிக்கணும், நீங்க தானே டிசைட் பண்ணணும். ஏதோ ஒண்ணு அப்படின்னு விட்டா அது எப்படி வரும்? அதனால நீங்க செலக்ட் பண்ணுங்க உங்க எக்ஸ்போ. மத்தவங்கள குறை சொல்றதை விட அந்த ஸ்கேமு லொட்டு லொசுக்கு அது அவன் திறமை. உன்னை ஏமாத்தி சம்பாதிக்கிறான்னா அது அவன் திறமை. நீ சூதானமா இருந்துக்கணும். நீ சூதானமா இரு. இயலாமையை கொண்டு போய் அவன்கிட்ட திணிக்காத. ஒரு இடத்துல போறதுக்கு முன்னாடி விசாரிங்க. இந்த பேசிக்கான திங்ஸ் கூட இல்லாம நீங்க ஏன் போய் அந்த எக்ஸ்போல காசு செலவு பண்றீங்க? அதனால நீங்க ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிங்க. பணம் மகாலட்சுமி கையில இருந்து போறான்னா டபுள் ட்ரிப்பிளா வர்ற மாதிரி இருக்கா பாருங்க. ட்ரிப்பிளா கூட வேணாங்க, போட்ட காசுல இருந்து கொஞ்சம் கூட வர்ற மாதிரி இருக்கிற இடமா போங்க. இல்லையா விட்டுடுங்க. அதுல போட்டு லாஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம வீட்டுல இருக்கவங்களும் குத்துவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, மன உளைச்சல் ஆகும். இதெல்லாம் ஏன்? முதல்ல பிசினஸ் பண்றவங்க நமக்கு என்ன வேணும்னு அவங்க தான் டிசைட் பண்ணணும். கமெண்ட்ஸ்லாம் கூட ஓகே. ஆனா வந்து நம்மள முகத்தை வச்சு வந்து நம்மள இது பண்ண, இவங்க கலரா இருக்காங்க, இவங்க குண்டா இருக்காங்க, ஒல்லியா இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, பாடி ஷேம் பண்றாங்கல்ல லிட்டரலி, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப அசிங்கமான ஒரு செயலுங்க. நான் தான் சொன்னேன்ல ஆரம்பத்துல, நான் வந்து மூஞ்சி கழுவிட்டு நான் சாரி விற்கிறேன், நான் வெறும் சாரி தானே விற்கிறேன், என்ன நான் வந்து இதெல்லாம் போட மாட்டேன், அதெல்லாம் போட மாட்டேன் நான் பேசினேன். இப்போ நானே மாறியிருக்கேன்னு, நாக்குக்கு நரம்பு இல்லை, என்ன வேணா பேசுன்ற மாதிரி நானே மாறுறேன். காரணம் என்னன்னா நம்மளை அப்படி பேச வைக்கிறாங்க. எந்த வீடியோ இல்லை, கார் வீடியோ, அதில் நான் நடந்து வரும்போது நீர் யானை நடந்து வர மாதிரி இருக்கு. இப்போ சொல்றவன் என்ன சிம்ரன் மாதிரி சிக்கனா இருப்பா? இல்ல, சொல்றது விமன் தான். சொல்றது விமன் தான். ஜென்ஸ் யாராவது ஒருத்தர், மோஸ்ட்லி என்ன பொறுத்த வரைக்கும் ஜென்ஸ் எல்லாம் வந்து பெருசா இல்ல. அவங்கவுங்க வேலையை பார்த்து நம்ம குடும்பத்தை பார்க்கணும், நம்ம பொண்டாட்டியை பார்த்துக்கணும், நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணும் போயிடறாங்க. இந்த வீட்டில் இருக்க ஒரு சில லேடிஸ் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் போடுறாங்க. 1-2 பேர் நல்ல ப்ரொஃபைலில் இருக்கவங்களும் போடுறாங்க, அவங்களுக்கு தெரியலன்னு விட்டுருவேன். நான் ரெகுலராக வந்து வாண்டடாக கமெண்ட்ஸ் போடும்போது நான் பார்ப்பேன், ஃபேக் ஐடியா இருக்கும், ஃபேக் கமெண்ட்ஸாக இருக்கும். அப்போ நான் ஃபீல் பண்ணுவேன், என்ன நம்மளை பற்றி தெரியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டெல்லாம் சாரீ விற்கணும்னா குவாலிட்டியான பொருள் இருக்கணும், ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கணும், பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கணும், இதுதான் தேவை. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மித்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. வெள்ளையா இருக்கணும், ஒல்லியா இருக்கணும், முடி நீட்டா இருக்கணும், அழகா ஷைனிங்கா பளபளன்னு இருக்கணும்னு இவங்க ஒரு மித்தை ஒரு சிலரால கிரியேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி அடுத்தவங்களை எதிர்பார்க்கறாங்க. என்ன நம்ம போட்டாலும் இவங்கள மாதிரி நீங்க இல்ல, நான் ஏன் அவங்கள மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி பண்ணதா அவங்களே இருக்காங்களே, நான் ஏன் பண்ணணும், நான் அந்த அம்மா ஒன்னா, நான் 12 மணி வரைக்கும் வேலை பார்க்குறேன், அந்த அம்மா பார்ப்பாங்களா? அந்த அம்மாக்கு என்ன பிரச்சனையோ அது அந்த அம்மாட்ட போய் கேட்டாதான் தெரியும். ஸோ நான் என்ன எப்பவுமே அடுத்தவங்களோட கம்பேர் பண்ண மாட்டேன். ஆனாலும் இந்த பாடி ஷேமிங் எல்லாரும் இல்ல நாங்க போராடுவோம், பாடி ஷேமிங்க்கு போராடுவோம்னு சொன்னாலும் யாருமே அப்படிலாம் இல்லை. நவ் 100% இருக்காங்க. உன் மூஞ்சிக்கு இது தேவையா, உனக்கு இது தேவையா, உனக்கு இது தேவையா? எனக்கு ஒன்னு விஷயம் புரியல, எனக்கு தேவையான்னு நீ ஏன் கேட்குற? எனக்கு தேவைன்றனால தானே நான் அதை பண்றேன், காசு செலவு பண்ணி. அது தேவையா தேவையில்லையா நீ யாரு செலக்ட் பண்ண? நான் சம்டைம்ஸ் லைவ்ல கூட கேட்டிருக்கேன், உங்களுக்கு இந்த புடவை நல்லா இல்லை, உங்க மூஞ்சிக்கு இது நல்லா இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்போம். ஐயோ உங்க ஹஸ்பண்டோட காசு இல்லைங்க, ஏன் ஹஸ்பண்டோட காசு சொல்லிருக்கீங்களா, அதனாலதான் நம்மள ஆட்டிடியூடுன்னு சொல்றாங்க. ஒரு தடவை சொல்லிட்டேன், அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னார், எதுக்கு இதெல்லாம் பேசுற விடு அப்படின்னு. இல்லை அந்த வார்த்தை பேசக்கூடாதுல்ல. எனக்கு அது உண்மையாவே ரொம்ப ஹர்ட் ஆகுது. உனக்கு தேவையான்னு ஒருத்தவங்களை கேட்க நீங்க யாரு உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா உங்களுக்கு இது தேவையான்னு கேட்கறதுக்கு? அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாதுல்ல. ஒருத்தரை கேள்வி கேட்கணும்னா நான் ஒன்று உங்கள் வீட்டில் இருக்கணும், உங்களுக்கு நான் படி அளக்கணும், உங்களுக்கு நான் இட் மீன்ஸ் சாப்பாடு நான் போடணும், உங்கள் செலவை நான் பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது கேள்வி கேட்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அடுத்தவங்களை கேள்வி கேட்பீங்க? அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்கிறதே நம்ம ஆளுங்களுக்கு பழக்கமாயிருச்சு. அதனால இதெல்லாம் நான் உனக்கு தேவையானா கண்டிப்பாக எனக்கு நீ தேவையில்லை, பிளாக் தள்ளி போடு, எனக்கு நீ தேவையில்லை அப்படின்ட்டு போயிடுறது, கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு. பிளாக் தான். ஃபர்ஸ்ட்லாம் பேசி டென்ஷன் ஆகிட்டு இருந்தேன், இப்போல்லாம் பிளாக் தேவையில்லை. 10 கஸ்டமர் நறுக்குன்னு 4 கஸ்டமர். இப்போ என் கடைக்கு வர கஸ்டமரே இந்த கேள்வி நீங்க கேட்கல, நானே சொல்றேன், கிரவுட் வீடியோ போடுங்க மேடம், கிரவுட் வீடியோ போடுங்க. கூட்டமா வீடியோ வந்து என்னத்துக்குங்க? சும்மா வந்து தொட்டு பார்த்துட்டு வாங்காம போறாங்க. 10 புடவையில 1000 புடவை 1,00,000 புடவையில இருக்கும், ஒரு புடவை வாங்கி போவாங்க, வந்துட்டும் வாங்கிட்டு போவோன்னு போவாங்க. ஆனா என் கஸ்டமர் எப்படி தெரியுமா, 10 லட்டு கஸ்டமர். ஒரு ஆள் வந்தா 10 சாரி வாங்கிட்டு போவாங்க, 10,000 ரூபாய். 10 பேர் வந்தா 1,00,000 ரூபாய். ஒரு நாளைக்கு எனக்கு 500 கஸ்டமர். ஸ்லோவா ஆனாலும் அந்த காலைல 10 மணில இருந்து நைட்டுக்குள்ள 500 பேர் வாக்கின் 500 ஃபுட்டேஜ் வந்துடும். அப்ப எனக்கு எவ்வளவு சேல் ஆகும்? இது தேவையா?
குரூப்பா வந்து மூச்சு திணறி பிரச்சனையாகி இது காரணமா போயிடுச்சு அதை காரணமா போயிடுச்சு இது பிரச்சனை அது தேவையா? எலைட்டா நச்சுன்னு 4 கஸ்டமர் இருந்தா போதுங்க. நமக்கு அழகா நம்மளோட குவாலிட்டியை புரிஞ்சு தெரிஞ்சு வாங்குற கஸ்டமர்ஸ் 4 பேர் இருந்தா போதும். இந்த க்ரௌடு இதெல்லாம் தேவையே இல்லாதது. ஒரு சேல்ஸ் பண்றவங்களுக்கு இது தேவையே இல்லை. பொய்யே தேவையில்லை. பொய் நிலைக்கவே நிலைக்காது. ஸோ நான் இல்லாத ஒரு க்ரௌடை இருக்கிற மாதிரி காமிச்சு நீங்க வாங்கன்னு சொல்றதை விட வந்து பார்த்துட்டு நான் சொன்ன கான்செப்ட் தான். 10 பேர் 10 சாரி வாங்கினா போதும். என் டார்கெட் முடிஞ்சிடும் அன்னைக்கு. ஏன்னா எனக்கு செலவு இல்லைல்ல. இப்போ நான் வெளியூர்ல போய் எக்ஸ்போ போனா அதோட எக்ஸ்பென்சஸ் இருக்கு. அதுக்கு நீங்க ஓன் ஷாப்புக்கு வந்து வாங்கிக்கலாம். வெளியூர்ல நான் போடுவேன். கண்டிப்பா எனக்கு எக்ஸ்போ இருக்கு. அடுத்து பெங்களூர்ல எக்ஸ்போ இருக்கு, திருச்சியில எக்ஸ்போ இருக்கு. நான் போடுவேன். ஆனா அதுக்கேத்த கிரௌட் புல்லிங்க இழுத்து தான் போடுவேன். அதுக்கு நான் மாஸ் வீடியோ போடுவேன். பிடிச்சா பாரு, பிடிக்க கண்ணு முடிக்கும். நீ வேணா நான் பிளாக் பண்ணிட்டு நான் உன பண்றேன். அவ்வளவுதான். பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணுங்க. உங்க போனு உங்க கை. ஏங்க என்ன பாக்குறீங்க? ஸ்க்ரோல் பண்ணுங்க. நீங்க என்ன ஒரு தடவை பாத்தீங்கன்னா தான் திருப்பி வரும் இல்லையா? அல்காரிதம் அப்படிதானே காட்டும். அப்ப ஏங்க நீங்க என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு தான் என்ன பிடிக்கல இல்லங்க, பாக்காதீங்க. ஆனா ஏதோ ஒண்ணு என்கிட்ட பவர் இருக்கு, அதான் உங்களை இழுக்குதான் நீங்க பார்த்து காண்டா வரீங்க. பாக்காதீங்க. அவ்வளவுதான். மேம் ஃபைனலி வந்து எல்லா நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கும் சூப்பராக வந்து பயங்கர பலான்னு பாசிட்டிவாக வந்து ரிப்ளை பண்ணிட்டீங்க. ஸோ உங்கள் பாசிட்டிவிட்டிக்கே வந்து நான் ஒரு ஃபேன் ஆகிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். உங்கள் லைவ் எல்லாம் கட் பண்ணி எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இப்போ இந்த இன்டர்வியூ மூலமா இன்னும் 4 பேருக்கு தெரியும். ஸோ இன்னும் இதுவும் ஒரு இது தானே, இன்வெஸ்ட்மெண்ட் தானே. அதனால நான் ஓகே, நான் ஃபர்ஸ்டே லீவ் சொல்லிட்டேன். லீவ் லெட்டர்லாம் கொடுத்துட்டேன் லைவ்ல. நான் நாளைக்கு வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் ரொம்ப ஸ்வீட்டா எல்லாத்தையும் அழகா சிரிச்ச முகத்தோட கேட்டுட்டு இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Let's go holidays. Travel beyond boundaries.